வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குல்லவா. ஸோ அந்த பாடலை பற்றி தான், அந்த பாடல் உருவானது எப்படி, இன்னைக்கு ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 28-30 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது உருவான பாடல். இது டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு பாடல் வந்து கருணாநிதி அவர்களை பற்றி புகழ்ந்து ஒரு பாடல் வந்து வெளியிடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா, இதே டியூன் தான், இதே மியூசிக் தான், வாய்ஸ் கிட்டத்தட்ட நெருக்கி இதே மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு அந்த டோனில் வந்து ஒரு பாடல் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு, அவருடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. அதாவது எப்படி ஆரம்பிக்கும்னா, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் மனம் குடிகொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். ஒரு 7.5 நிமிஷம் பாட்டு அது. ஓகேவா. இந்த பாடல் வெளியிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட்டில் இந்த பாட்டை மாற்றி, இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி அந்த டியூன் எடுத்துக்கிட்டாங்க, அந்த மியூசிக் எடுத்துக்கிட்டாங்க, லிரிக்ஸை மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா அந்த லிரிக்ஸ் அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டான லிரிக்ஸை போட்டு அவர் அந்த ஒரிஜினல் பாடலுக்கான ஒரு கிட்டத்தட்ட நெருக்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸை போட்டு இந்த பாடலை வெளியிடுறாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டியை திட்டுறது, பழிக்கிறது இதெல்லாமே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். இது அன்னைக்கு அந்த மாதிரியான பாடல் வந்து வெளியிடுறாங்க ஏடிஎம்கே தரப்புல இருந்து. இது வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கூட ஏற்படுத்திச்சு தான் அன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ இது அன்னைக்கு அப்படியே நடந்து முடிஞ்சுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கோ 2K கிட்ஸுக்கோ இந்த பாடல் வந்து தெரியாது. ஒரு பாட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ எப்படி இந்த பாடல் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தல்லவா, இடைத்தேர்தல். ஸோ அப்போ அதில் வந்து சாட்டை துரைமுருகன் அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய மீட்டிங்கில் வந்து மேடையில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து இந்த பாடலை வந்து பாடி காட்டுறாரு மேடையில் வந்து. இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்களா அந்த பாடல் வந்து பாடி காட்டுறாரு. அது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட்டில் வச்சு சீமானன் வந்து இந்த பாடலை பாடுறாரு, அப்படி கேட்டு தான் எனக்கு இந்த பாட்டு தெரியும். ஸோ வழக்கு ஏதாவது போடுற மாதிரி தான் என் மேலே போட்டுறாதீங்க, பிக் பாஸ் மேலே போடுங்க, பிக் பிரதர் மேலே போடுங்க, இந்த பாட்டுக்கான கிரெடிட்ஸ்லாம் அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னும் சொன்னார். சாட்டை துரைமுருகன் வந்து சொல்றாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே கேஸ் வந்து இவர் மேலே போடுறாங்க டிஎம்கே தரப்புல இருந்து. என்னன்னு கேஸ் போடுறாங்க அப்படின்னா, அவர் அந்த மேடையில் பாட்டை பாடி காட்டும் போது சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும். அந்த பாட்டில் இருக்கு. நீங்க அந்த பாடம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் சொன்னோன்னு திருப்பி மேல எதுவும் கேஸ் போட்டுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அந்த லிரிக்ஸ் இருக்கு. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா, சண்டாளன் அப்படிங்கிறது ஒரு ஜாதிய சொல். அப்படி ஒரு சமூகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியாது. இது நம்ம முன்னோர்கள் கூட தெரியாம இருந்திருக்கலாம். நமக்கு அது தெரியாது. இந்த இஷ்யூக்கு அப்புறமே தான் இப்படி ஒரு சமூகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது டிஎம்கே தரப்புல தெரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு இனம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால டிஎம்கே தரப்புல இருந்து ஒருத்தங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இனத்தை, சண்டாளன் அப்படிங்கிற இனத்தை வந்து கேவலப்படுத்தி வந்து மேடையில பாடியிருக்காருன்னு சொல்லி தான் கேஸ் வந்து பதிவு பண்றாங்க. பட் அந்த கேஸ் எடுப்படலை. நீதிபதி வந்து இது வந்து கருத்து சுதந்திரம், இதெல்லாம் வந்து நீங்க சொல்ல முடியாது, இது ஒரு கேஸ் எஃப்ஐஆர்னு சொல்லிங்கிற மாதிரி கேஸை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அவர் வந்துடுறாரு. ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1996 வந்து இந்த பாடல் வந்து வருது. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிற அந்த பாடல் வருது. ஓகேங்களா. இந்த பாடல் இப்போ நமக்கு தெரியவே தெரியாது. இவர் வந்து அந்த மேடையில் பாடுறாரு. சரி பாடுறியா பாடு ஓ, அந்த ஒரு மேடை தானே ஓ அப்படின்னு விட்டுருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காது. சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் அவர் மேலே கேஸை போட்டு அது ஃப்ளாஷ் நியூஸ் ஆகி என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த பாட்டு பாடினது தூக்கி ஜெயிலில் போடுறாங்களா, என்ன பாட்டுறாது அப்படின்னு நம்ம பசங்களுக்கு சொல்லவே வேணாம். புள்ளி வச்சா போதும், ஊரே ஆக்கிடுவாங்க. சோசியல் மீடியா இன்னைக்கு அப்படி இருக்கு. அன்னைக்கு இந்த பாட்டை போட்டிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சாரத்தில் போட்டிருக்கலாம், ஒரு அவங்க மீட்டிங் மாநாடு ஏதாவது நடக்கும்போது அந்த இடத்துல வந்து மைக் செட்டில் போட்டிருக்கலாம், ஒரு ஆட்டோவில் வச்சு இந்த பாட்டை மைக் செட்டில் போட்டு ஓட விட்டுருக்கலாம். இதுதான் இன்னைக்கு அவங்க வந்து மேக்ஸிமம் பண்ணியிருக்கணும். ரேடியோவில் கூட போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. சோசியல் மீடியா பயங்கரமாக வளர்ந்துருக்கு, அசுர வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு என்ன பண்ணாலும் அது பயங்கரமாக வைரல் ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அப்படியே வந்து அமைதியாக விட்டுருந்துருக்கணும். அதை பண்ணாமல் டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, சும்மா அந்த சங்க ஊதிக்கு எடுத்தானே வேலையில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிக்கில் விட்டானே எங்கள் கதையா அவங்களே வந்து அவதூறு பரப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. நம்ம வந்து கலைஞரையாவை வந்து அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாதாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து பேச வரல. அவர் வந்து மறைஞ்சிட்டார், இறந்துட்டார். அப்படிங்கிறப்போ அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமோ ஏதோ இல்லை. அவருடைய சிறப்புகளை எடுத்துக்கலாம், நல்லது கெட்டதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ண வேணான்னு போய்க்கலாம். அதுதான் நம்ம சொல்லணும். அவரை வந்து நம்ம இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் இவங்களும் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களும் வந்து இழிவுபடுத்திலாம் பேசலை. அன்னைக்கு இருந்த பாட்டை இன்னைக்கு மேற்கோள் காமிச்சு பேசினார், அவ்வளோதான். இதில் என்ன தப்பும் கிடையாது. பட் இவங்களா வந்து அந்த பாட்டை இன்னைக்கு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. தேவையா? யோசிச்சு பாருங்க. ஓடான்னு விட்டுருந்தா அந்த ஒரு மேடையோட முடிஞ்சிருக்குமா? இவங்க தேவையில்லாம இந்த மாதிரி கேஸை போட்டு இந்த பாட்டை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு கிட்டத்தட்ட 2-3 வாரமா நீங்க சோசியல் மீடியா எதுல போனாலும் இந்த பாட்டு தாங்க கேட்டு 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 நம்மளுடைய சேனல்ல கூட இருக்கு. அந்த பாட்டை கேட்டு கேட்டு கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா ஒரு ஆள் கூட வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல், திராவிட மாடல். அது எப்படி இருக்குன்னு என்ன சொல்றது, புது மாடலா பழைய மாடலா, ஓல்டு மாடலா நியூ மாடலா, இல்லை இந்த வருஷம் மாடலா போன வருஷம் மாடலா, இது என்ன சொல்றதுன்னு தெரியல. மாடல் இது வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாடல் அந்த மாடல், செல்லும் வண்டி விற்கிற மாதிரி இருக்கு. சரி விட்டுருவோம். ஸோ அந்த மாடல் அப்படி இருக்கு. காரணம் என்னன்னா அவங்களுடைய ஆட்சி வந்து நமக்கு இந்த டைம்ல வந்து எப்படி கொஞ்சம் அதிருப்தியா போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பா சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம். நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு இழப்பு. பட் அதுக்கு வந்து அவங்க பணம் கொடுத்தது அது பெரிய ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அதை வச்சு நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா. ஏன்னா ஒரு மகன் இருக்குன்னா அப்பா வந்து குடிகாரனா இருக்கான்னா அவங்களுக்கு போய் சாராயத்தை கொடுத்து நீ செத்து போயிருப்பா, நாங்கள் 10 லட்சம் வாங்கிக்கிறோம், நாங்களாம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆச்சு. ஸோ அவங்க மேலே நிறைய அதிருப்தி இருக்கிறதுனால இந்த பாடம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வைரல் ஆயிடுச்சு. ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கிறது முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு அவங்களே ஆப்போசிட் மாதிரி தான் இது ஒரு இது. இப்படி இருக்கப்போ நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. அவர் வந்து 2 வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. என்னன்னா அவங்க வந்து குற்றாலம் போயிட்டு இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த இதுக்கு அரெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு சின்ன விபத்து நடக்குது. அதில் வந்து அவருக்கு வந்து முதுகில் அடிபட்டுருது. ஆல்ரெடி எலும்பு தேய்மானம் இருக்குது. அதனால இந்த இன்ஜுரி ஆகி கொஞ்சம் பெரிய இன்ஜுரி ஆகி 2 வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார், நேற்று நைட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். முடிச்சுட்டு வந்து அவருடைய சேனலில் சாட்டை அப்படிங்கிற சேனல் வந்து வீடியோவே போடல. ஓகேவா. ஸோ திருப்பி வந்து நேற்று வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறாரு. நானும் பார்க்குறேன். இதை பற்றி அப்படியே சூடு பறக்க பேசுவார். என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சு ஜெயிலில், என்ன ஸ்டேஷனில் எதாவது சொல்லுவார் அப்படின்னு நானும் வீடியோ பார்த்துட்டு இருந்தா, ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும், அவங்கள வந்து அச்சுறுத்தணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு சரியான பதிலடியான ஒரு வீடியோவாக இருந்தது. ஏன்னா அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லைங்க. இந்த ஒரு விஷயம் நடந்த மாதிரியே அவர் பேசவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுமா? வீடியோ ஆரம்பித்தோடனையும் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வாய்வு பிரச்சனை. எல்லாருக்கும் டர்ரு புருன்னு போகுதா, அதுக்கு மனுஷன் மருந்து சொல்லிட்டு இருக்காரு. பாலில் வந்து அது பேர் என்ன, பூண்டை வந்து வறுத்து போட்டு குடிச்சா, பூண்டை அதிகமாக சேர்த்துக்கிட்டா வாயு பிரச்சனை போயிருமா, நிபுணர்கள் சொல்றாங்க அப்படின்னு. அடுத்தது முடி பிரச்சனை. நான் முடின்னு சொல்றேன், அவர் மயிருன்னு சொன்னார். அது வேற மாதிரி சொன்னாரு. அவரோட சேனல் இருக்கும், போய் பாருங்க. அந்த முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு வைத்தியம் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து கலர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வைத்தியம் சொல்றாரு. ஸோ இதை பத்தி அவர் பேசவே இல்லை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டர்னு தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க கேஸ் போட்டதுனாலையோ அவரை வச்சு இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தனாலையோ அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆப்போ அப்படியே இருக்கு. இதனோட கஷ்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தான், டிஎம்கே தரப்பினருக்கு தான். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டு இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. எனக்கு அதுக்காக நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து நியூட்ரல் தான். ஓகேங்களா. எனக்கு நாம் தமிழர் கட்சியில் ஆண்டாலும் சரி, டிஎம்கே ஆண்டாலும் சரி, ஏடிஎம்கே வந்திருந்தாலும் சரி, பிஜேபியோ காங்கிரஸோ இல்லை வேற பாட்டாளி மக்கள் கட்சியோ யார் வந்தாலும் சரி, அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆட்சி சரியாக இருக்கணுங்கிறது மட்டும் தான். இப்போ வரப்போகிற விஜய் அவர்களும் சேர்த்து சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் இல்லை, அவங்கெல்லாம் யார் வந்திருந்தாலுமே, இப்போ வரக்கூடிய விஜய் அவர்களே வந்தாலுமே கூட ஆட்சி சரியா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அது மட்டும்தான். மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கான தேவைகள் சரியா கிடைக்கணும், அவங்க நாட்டை வந்து நல்லபடியாக ஆட்சி செய்யணும். இதுதான். ஸோ இது யார் செஞ்சாலும் ஓகே தான். எனக்கு நான் நியூட்ரல் தான். அதுக்காக நான் நாம் தமிழருக்கு வந்து ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்றதில்ல. இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்களுக்கு அவங்களே வேட்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனையே அப்படின்றது தெரியல. இந்த வைரல் ஆகிட்டு இருக்க இந்த பாட்டு எப்போ வைரல் ஆகுறது நிற்க போகுதுன்னு தெரியல. நம்ம சும்மாவே வந்து சோஷியல் மீடியா சொல்ல வேணாம். இப்போ இது வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிங்டோனாக வைக்க போகிறேன், ஜியோ ஃபோன் பண்ணி எனக்கு காலர் டோனாக வைக்க சொல்லி கேட்க போகிறேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி நிற்கும், எப்படி நிறுத்த போகிறாங்கிறது தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து சாட்டை முருகன் துரைமுருகன் வந்து என்ன பண்ண போகிறாங்க, டிஎம்கே தரப்பு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.